மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வந்த நிலையில் 40 ஆண்டுகளாக மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் குடும்பத்தை நடத்தி 7 பெண் பிள்ளைகளை பட்டதாரிகளாக்கியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ். இனியாவது தங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்குமா என காத்திருக்கிறது அவரது குடும்பம். கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரான்சிஸ் அமலபுஷ்பம் தம்பதி. இவர்களுக்கு 42 வருடங்களுக்கு முன்பு திருமணம் ஆன நிலையில் 7 பெண் குழந்தைகளுடன் தங்களுக்கு சொந்தமான குடிசை வீடு ஒன்றில் வாழ்ந்து வந்தனர். சாலையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு ஒற்றையடி பாதையில் வீட்டிற்கு பயணித்து செல்ல வேண்டிய சூழலில் அச்சத்துடனேயே மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வாழ்ந்து வந்துள்ளனர். அதே இடத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு சிறுக சிறுக சம்பாதித்து சேர்த்த பணத்தில் சிறிய வீடு ஒன்றை கட்டி குடிபுகுந்தனர். சாலைக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவை காரணம் காட்டி அந்த வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க இயலாது என அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக கூறுகிறார் அமலபுஷ்பம். நான் எங்க கலெக்டர் வந்தாலும் அங்கே கொண்டு மனு கொடுப்பேன். ஆறு எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த எம்பி யார் வந்தாலும் நான் கொண்டு மனு கொடுப்பேன். எனக்கு எந்த வித ஒரு இதும் இல்லை. வருவனும் நான் செல்லுவனும் போகணும், வாட்டு நேரத்துக்கும் வருவனும். ஆனாலும் பஞ்சாயத்து அலுவலகம், ஆட்சியர் அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என மின் இணைப்பிற்காக தளராமல் ஏறி இறங்கிய அமலபுஷ்பத்திற்கு திசையெல்லாம் இருட்டாகவே இருந்திருக்கிறது. ஒக்கி புயலின் போது நேரடியாக வீட்டை ஆய்வு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சித் தலைவர் சஜ்ஜன் சிங் சவான் உடனடியாக மின் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்து சென்றார். ஆனால் அது நடைபெறவில்லை. எங்க வீட்டுல கரண்ட் இதுவரை வரவே இல்லை. நாங்க முயற்சி பண்ணாத இடமே இல்லை. எல்லா இடத்துலயுமே முயற்சி பண்ணியிருக்கோம். எம்எல்ஏ எம்பி முதற்கொண்டு எல்லா இதையும் தேடி தேடி போய் மனு கொடுப்போம். மனு கொடுக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்த பதிலுமே எந்த ரெஸ்பான்சிபிளுமே இருக்காது. 7 பெண் பிள்ளைகளும் வெவ்வேறு துறைகளில் பட்டம் பெற்று பட்டதாரியான நிலையில் தற்போது 4 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் பிரான்சிஸ். தனது மனைவியின் தாயார் மற்றும் இளைய மகள்கள் 3 பேருடன் வசித்து வருகிறார். 3 மகள்களும் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் படித்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். ஆனா இன்னைக்கு இந்த நாள் வரை எங்க வீட்டுக்கு கரண்ட் வந்ததே இல்லை. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. நாங்க படிக்கும்போது மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிக்கோம். இப்பவும் படிச்சுட்டு இருக்கோம். டிஎன்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸாமுக்கு நாங்க டெய்லி வீட்டுல இருந்து படிக்கும்போது மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிச்சுட்டு இருக்கோம். 1 மணி நேரம் கூட மின் இணைப்பு இல்லாமல் வாழ முடியாத நவீன உலகில் 40 ஆண்டுகளாக இருளில் மூழ்கி தவித்து வரும் இந்த குடும்பத்திற்கு ஒளிவீச மின்மிகை மாநிலம் என்று கூறும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சஜயகுமார். இதுகுறித்து மின்வாரிய செயற்பொறியாளர் பத்மகுமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அமலபுஷ்பம் இல்லத்திற்கு எந்த நேரமும் மின் இணைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டார். இருப்பினும் ஒற்றையடி பாதையின் இருபுறமும் உள்ள நில உரிமையாளர்கள் மின் இணைப்பு வழங்க எதிர்ப்பு தெரிவிப்பதால் இணைப்பு வழங்குவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இது தொடர்பாக அவர்களிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மின்வாரிய நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.